ஒரு 10 விழுக்காடு மக்கள் தொகை உள்ள திருமாவர்களுக்கு 8 சட்டமன்ற தொகுதி, 1 விழுக்காடு கூட இல்லாத கவரநாயுடு பிரேமலதாவுக்கு 10 சட்டமன்ற தொகுதி. அப்போது தெலுங்கு திமுக என்ன நினைக்கிங்கன்னா, தமிழனாவே இழிச்சவாயன், அவனுங்க எப்படி கொடுத்தாலும் பொறுத்துட்டு போவாங்க. அப்போது அவனுங்க ஒரு நல்ல முடிவு கொண்டாங்க. இந்த திருமாவை நாம் இனிமேல் எம்மம் போட்டு புரட்டி எடுத்தாலும், என்ன அவமரியாதைப்படுத்தினாலும் இவர் இனிமேல் நம்ம விட்டு போக மாட்டார். அதனால் இவர் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிறது தான் அந்த தொகுதி ஒதுக்கீடே. அப்போது 7 சட்டமன்ற தொகுதியில் தெலுங்கர்களை நிறுத்திட்டாங்க. ஆனால் அவங்க பேசும்பொழுது, இந்த காலத்தில் யார் சாதி பார்க்குறா? சாதி எங்கே இருக்குது? சாதியெல்லாம் அப்படி ஒன்றும் இல்லை. அவர்களுடைய பேச்சு வேறு, செயல் வேறு. அதை தமிழர்கள் உணரணும். அப்போ வன்னியர்களையும் மதிக்கிறது இல்லை, இவ்வளோ பேர் இருக்காங்க, பறைகுனியரையும் மதிக்கிறதில்ல, மற்ற யாரை தான் மதிக்கிறார்? இது எங்கே? இது திருமாவுக்கு மட்டும் நடந்த ஒரு அவமரியாதை இல்லை, இது ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் இது நடந்த அவமரியாதை. அதை திரும்ப எப்படி வேணாலும் எடுக்க முடியும், ஆனால் அவருடைய நிலை வேற. ஆனால் தமிழர்கள் இதை தங்களை இப்போ பிரேமலதாவுக்கு சனியன் வேற யாரும் கிடையாது, அவங்க தான். அது இந்த வன்னியர்களுடைய இடஒதுக்கீடை பற்றி பேசி, உனக்கு தேவையில்லாத வேலை அது. உனக்கு என்ன அதில் இருக்குது? அப்போ தெலுங்கர் கருணாநிதிக்கு என்ன சிந்தனையோ அதே சிந்தனை தான் பிரேமலதாவுக்கு என்ன பொத்துக்கிட்டு போயிட்டுது? நீ யாரு? எங்கிருந்து புழைக்க வந்தவங்க எல்லாம் இங்க அரசியல் கட்சி நடத்திக்குவீங்க. அரசியல் கட்சி நடத்திக்கிட்டு வன்னியர்களுக்கு 20 விழுக்காடா கேள்வி கேட்கிற நீ? அவங்களெல்லாம் கேள்வி கேட்கிற, பொது மேடையில் கேள்வி கேட்கிற அளவுக்கு இன்றைக்கு வன்னியர்கள் பலவீனமானவங்களாக்க வெளுத்துறாங்கன்னு பயம் இருந்துங்கன்னா அந்த கேள்வி வந்திருக்குமா? கேள்வி கேட்டுட்டு மேடையில் ஏற முடியாது. என்ன துணிச்சல்ல விருத்தாசலத்தில் நிற்கிற? அங்கே என்ன உங்க அதாவது கவரநாயுடு அங்கே நிறைய இருக்காங்களா? இப்போ திருச்சியில் நேரு அமைச்சராக இருக்காருன்னா அவர் என்ன செய்வாருன்னா, அவர் தெலுங்கனுக்கு ஒரு 80 பேருக்கு வேலை போட்டால் தமிழனுக்கு ஒரு 20 பேருக்கு தான் போடுவார். அதே போல் சேகர் பாபு அதிகாரத்தில் இருக்காருனாக்க அவர் பகுதியில் என்ன செய்வார்னா, அரசு வேலை போடும்போது அவர் நாயுடு சாதிக்காரனுக்கு தான் நிறைய போட்டுருவார். அதில் குறிப்பாக பெரும்பான்மையாக வன்னியர்களை முதல்ல வர விடாமல் அடிப்போம், அப்புறம் மற்றவங்கள. அதே போல் இந்த பறைகுடியினரையும் வர விடாமல் தான் அடிக்கிறாங்க, பல்லர்களையும் வர விடாமல், தேவேந்திர குல வேளாளர்களையும் வராமல் தான் அடிக்கிறாங்க. இது முக்குளத்தோருக்கு ஒரு வாய்ப்பு சசிகலா மூலமாக கொஞ்சம் கிடைச்சிது. இப்போ வட தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இன்னொரு முக்கியமான இடம்னு சொன்னால் திருவண்ணாமலை. திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா பலிச்சா நாயுடு, கவரநாயுடு இவங்களுடைய மொத்தமே வாக்குமே 14,500 அவ்வளவுதான். அவங்கள விடவும் அருந்ததியர்களுடைய எண்ணிக்கை அங்கே அதிகம். இப்படி வன்னியர்களும் பறையர்களும் அதிகபட்சமாக இருக்கிற திருவண்ணாமலையில் கிட்டத்தட்ட 1996 ஏவாவேலுடைய ஆதிக்கம் எப்படி அங்கே அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு இடத்த பிடிச்சிருக்கு? எப்படி அவரால் ஆதிக்கம் பண்ண முடியுதாங்க? இல்லை அதில் என்ன சிக்கல்னா, வன்னியர்களுக்கும் இந்த பறைகுடியினர்களுக்கும் தங்களுக்குள்ள இருக்க சிக்கலை தான் இதை பெருசாக பார்த்துக்கிறேன். நம்ம பண்ணை இயற்கை அங்காடி. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம், கற்பிக்கலாம். ஔவையார் பாடசாலை.org. டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த தமிழ் தேசிய சிந்தனையாளர் ஐயா பொன்பரப்பி அரசேந்திரன் அவர்கள் இணைந்துள்ளார். அவரோடு பேசுவோம். வணக்கம் ஐயா. வணக்கம்.
ஐயா, இப்போது சமீபமாக நடந்த விஷயந்தான். அந்த ஒரு மேடையில் வேட்பாளரை விசிக தலைவர் அறிமுகப்படுத்தும் போது தொடர்ந்து அங்கே இருந்த எல்லா கட்சி தலைவர்களையும் அவர் அறிமுகப்படுத்துகிறாரு. அந்த இடத்துல பிரேமலதா விஜயகாந்த் அவர்களையும் அறிமுகப்படுத்தும் போது அவங்க ஒரு மரியாதைக்கு கூட எந்திரிச்சு நிற்காமல் அவர் அசிங்கப்படுத்துகிற மாதிரியான ஒரு செயல் அங்கே நடக்குது. அதை தொடர்ந்து முதல்வர் அவர்கள் அறிமுகப்படுத்தும் போது அதுக்கு அவருக்கு உண்டான மரியாதையை அவங்க கொடுக்குறாங்க. இதை பார்த்து எல்லாருமே கொந்தளிச்சாங்க, திரும்ப அவர்களுக்காக கோவப்பட்டாங்க, இப்படி நடத்தப்படுறாருன்னு கஷ்டப்படுறாங்க. அதை பற்றி கேட்கும் போதும் பேசும்போதும் இப்போ அதை அவர் எப்படி சொல்கிறாருன்னா, என்னுடைய வேட்பாளர்களை மட்டும்தான் நான் அறிமுகப்படுத்தி இருக்கணும், அதை தொடர்ந்து அங்கேருந்து எல்லா கட்சி தலைவர்கள் பேரையும் நான் சொல்கிற மாதிரி ஆகும்போது அவங்க எந்திரிச்சு நிற்காது, அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. முதல்வர் அவர்கள் அறிமுகப்படுத்தும் போது தான் எல்லாருமே எந்திரிச்சு அந்த மரியாதையை கொடுக்கணும். அது எனக்கு மரியாதை குறைவாலாம் பெருசாக எதுவும் இல்லை. இதை ஊடகங்களும் பத்திரிகைகளும் தான் திரிச்சு கூட்டணிக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்தணுன்ற மாதிரியான ஒரு செயல்பாடாக இதை மாற்றுறாங்கன்ற மாதிரி திரும்ப ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த கூட்டணியிலேயே முதல்ல அடிப்படை தவறுகள் இருக்குது. விஜயகாந்துக்கு இன்னைக்கு என்ன, அந்த அவங்களுடைய கட்சிக்கு இன்னைக்கு என்ன மக்கள் செல்வாக்கு இருக்குது, அவங்களுக்கு எத்தனை விழுக்காடு வாக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இன்றைக்கு அது ஒன்றுமில்லாத ஒரு பூஜ்ஜியம். அது ஒரு சும்மா ஒரு இதில் இருக்குது. அவங்களுக்கு அந்த தெலுங்கு திமுக கூட்டணியிலேயே 10 இடம், அது ஒரு மக்களவை உறுப்பினர். இந்த 10 இடம் கொடுக்கறதுக்கு அந்த கட்சிக்கு தகுதி இருக்கா அப்படின்னா அந்த தகுதியே இல்லை. அப்போது தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த தெலுங்கர்களும் 5.8 விழுக்காடு. அந்த 5.8 விழுக்காட்டில் இந்த கவர நாயுடுங்கிறவங்க மிச்சினா 1 விழுக்காடு கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. 1 விழுக்காடு கூட இல்லாத மக்கள் தொகையில் 1 விழுக்காடு கூட இல்லாத ஒரு கட்சிக்கு 10 சட்டமன்ற தொகுதிகளும் 1 மாநிலங்களவை உறுப்பினரும் கொடுத்துட்டு இன்றைக்கு வட தமிழ்நாட்டில் பறைக்குடி மக்கள் தொடர்ச்சியாக அடர்ந்து வாடுறாங்க. ஏறக்குறைய அவர்களுடைய விழுக்காடு 15லேருந்து 20 விழுக்காடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த 15-20 விழுக்காடு இருக்கும் பொழுது அந்த 15-20 விழுக்காட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் திரும்ப அவர்களுக்கு குறைந்தபட்சம் அந்த மக்களுடைய 10 விழுக்காட்டுக்கு மேல் அவர்கிட்ட இருக்குது. அப்போது ஒரு 10 விழுக்காடு மக்கள் தொகை உள்ள திரும்ப அவர்களுக்கு 8 சட்டமன்ற தொகுதி, 1 விழுக்காடு கூட இல்லாத கவர நாயுடு பிரேமலதாவுக்கு 10 சட்டமன்ற தொகுதி. அப்போது தெலுங்கு திமுக என்ன நினைக்கிதுன்னா, தமிழனாவே இழிச்சவாயன், அவனுங்க எப்படி கொடுத்தாலும் பொறுத்துட்டு போவானுங்க, சும்மா கொடுக்காம விட்டாலும் கண்டுக்க மாட்டானுங்க அப்படிங்கிற மாதிரி அவரை மிக கேவலப்படுத்திட்டாங்க. ஏறக்குறைய எனக்கு தெரிஞ்சு 2009 அவர் இந்த தெலுங்கு திமுக கூட்டணியில் தான் தன்னை இணைச்சிக்கிட்டு இந்த திமுக ஆட்சியை ஆகோ ஓஹோன்னு புகழ்ந்தது வேறு யாரும் புகழ்ந்துருக்க மாட்டாங்க. இந்த இப்போ கூட கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க சொல்லிட்டாங்க, நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கிறதால திமுக செய்கிற ஊழல்களில் நாங்கள் பொறுப்பில்லை, அதுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு காட்டி விட்டாங்க. இப்போ அதான் இப்போ அண்மையில், ஏன்னா அவங்களுடைய தொகுதியை குறைச்சது ஒரு காரணம், நம்மளை மதிக்கலைங்கிறதுங்க ஒரு காரணம். இந்த தெலுங்கு திமுக ஆட்சி ஒரு ஊழல் ஆட்சிங்கிறது மக்கள் மத்தியில் வெளிப்படையாக வந்துடுச்சு. வந்ததை இன்னுமா போட்டு மறைச்சிக்கிட்டு இருந்தால் மக்கள் நம்ப மாட்டாங்க, யாரையும் நம்ப மாட்டாங்க, கம்யூனிஸ்டுகளையும் நம்ப மாட்டாங்க. அதுக்காக தான் அவங்க ஊழல் நடக்குது, அதுக்கு எங்களுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் எங்களுக்கும் எந்த பொறுப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி காட்டி விட்டாங்க. ஆனால் திரும்ப அப்படி கிடையாது.
அந்த ஆட்சி ஓஹோ அப்படி இருக்குது இப்படி இருக்குது, இதில் வந்து இது சொர்க்கம் ஆயிட்டுது, இதில் தேனாறு ஓடுது பாலாறு ஓடுது அப்படி இப்படின்னு புகழ்ந்து தள்ளுறதை தவிர அவர் இதை ஒரு திமுககாரன் செய்ய மாட்டான், அதாவது ஒரு திராவிட கழகத்திற்காரன் செய்ய மாட்டான். அதெல்லாம் விட்டுட்டு இவருக்கு புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்கிறது தான் இவருக்கு வேலை. இவருக்கு எப்போ எடுத்தாலும் சரி பாசக தமிழ்நாட்டை முழிக்கணும், தமிழ்நாட்டை முழிக்கணும், தமிழ்நாட்டை முழிக்கணும். திருமாவளவனுக்கு ஒரே வேலை தான், பாசக தமிழ்நாட்டை முழிக்கணும் முழிக்கணும் முழிக்கணும். இந்த ஒரு வார்த்தையே ஏதோ கிளிப்புள்ள மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறது. அவருடைய எல்லா இதையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பாசகவை நோக்கியே இருக்கும். ஆனால் இந்த பாசகவும் இந்த தெலுங்கு திமுகவும் 1999 2004 வரையிலும் கூட்டணி ஆட்சி செய்தாங்க. அப்போது அவங்க 2 பேரும் இந்திய அரசில் கூட்டணி ஆட்சி செய்தவங்க. அவங்களுக்கு இவங்களுக்கு என்ன வேறுபாடு இருக்குது? அன்னைக்கு அவர்கள் கொண்டு வந்த அனைத்து சட்டங்களையும் தான் அப்புறம் காங்கிரஸ், அதே அப்புறம் அந்த தெலுங்கு திமுக 2004 காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்துடுச்சு. அந்த காங்கிரஸ் கூட்டணியில் இருந்து 2004 இருந்து 2014 வரையிலும் இப்போது அந்த அந்த பாசக ஆட்சியில் என்னென்ன சட்டங்கள் கொண்டு வந்தாங்களோ அதே சட்டங்களை தான் இந்த காங்கிரஸ் ஆட்சியிலும் கொண்டு வந்தாங்க. இந்த காங்கிரஸ் ஆட்சி என்னென்ன சட்டங்களை கொண்டு வந்ததோ அதே சட்டங்களை தான் மீண்டும் பாசக கொண்டு வந்து இன்றைக்கி நடைமுறைப்படுத்தியிருக்கு. நீட் தேர்வை யார் கொண்டு வந்தா? காங்கிரஸ் தெலுங்கு திமுகவுடைய கூட்டணி ஆட்சியினுடைய அந்த வரைவு திட்டங்களில் அதுவும் இருக்குது. குடியுரிமை சட்டத்திட்டமும் அதுதான் இருக்குது. தேசிய புலனாய்வு அமைப்பும் அதில் தான் வருது. இது அனைத்தையும் வந்து இந்த 3 கட்சிகளுடைய கொள்கையும் அதான், திமுகவுடைய கொள்கையும் அதான், காங்கிரஸுடைய கொள்கையும் அதான், பாசகவுடைய கொள்கையும் அதான். இந்த 3 கட்சிகளுக்கும் எந்த கொள்கை வேறுபாடும் இல்லை. 3 கட்சிகளும் ஒன்று தான். அதை முதல்ல நாம் புரிஞ்சுக்கணும். ஒன்று திரும்ப வந்து இந்த திமுக ஆட்சி எது செய்தாலும் அதை அவர் வந்து சுத்தமாகவே கண்டுக்கலை. அதாவது ஒரு சின்ன எதிர்ப்பு கூட கிடையாது, முழுக்க ஆதரிச்சது. கள்ளக்குறிச்சியில் ஏறக்குறைய 69 பேர் இறந்ததில் ஏறக்குறைய 65 பேருக்கு மேலே வந்து பறைக்குடியை சேர்ந்தவர்கள். அது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு பின்புறத்தில் தான் அந்த கள்ளச்சாராயம் எல்லாம் நடந்து அந்த கொலைகள்லாம். அப்போது இந்த ஆட்சி இந்த கள்ளச்சாராய வியாபாரிகளுக்கு எந்த அளவுக்கு ஊக்கம் கொடுத்து, அரசியல்வாதிகள்லேருந்து காவல்துறை அதிகாரிகள்லேருந்து இவங்களெல்லாம் மீறிவிட்டெல்லாம், காவல்துறையெல்லாம் மீறிவிட்டெல்லாம் வந்து நகரத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு பின்னாடி எல்லாம் சாராயம் வைக்க முடியாது. அப்போது இந்த ஆட்சிங்கிறது வந்து கள்ளச்சாராய ஆட்சி இது. அப்போ அதில் ஒரு 69 பேர் நம்ம பறைக்குடி மக்கள் வந்து இறந்து போயிட்டாங்க. அதற்கு காரணம் இந்த ஆட்சி. அன்னைக்கு இந்த ஆட்சி அவர் ஒன்றும் எதுக்கலை. அப்போது அவனுங்க ஒரு நல்ல முடிவு கொண்டானுங்க. இந்த திருமாவை நாம் இனிமேல் எம்மம் போட்டு புரட்டி எடுத்தாலும், என்ன அவமரியாதைப்படுத்தினாலும் இவர் இனிமேல் நம்ம விட்டு போக மாட்டார். அதனால் இவர் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிறது தான் அந்த தொகுதி ஒதுக்கீடே. அந்த ஒதுக்கீடே முதல்ல தவறு. பறைக்குடியினருக்கு குறைந்தபட்சம் ஒரு 25 தொகுதிகள் 30 தொகுதிகளாக கொடுத்துருக்கணும். ஏன்னா அந்தளவுக்கு அவங்களுடைய மக்கள் செல்வாக்கு இருக்குது, அந்தளவுக்கு அந்த மக்கள் தொகை இருக்குது. அப்போ அதை கொடுக்காம சும்மா 8 இருக்கை கொடுக்கறது, அப்புறம் அவரை தேர்தலில் நிற்கக்கூடாதுங்கிறது. அவர் எங்கே நிற்கணுங்கிறத அவர் தான் முடிவு பண்ணணும். அவர் மக்களவை தேர்தலில் வேணாலும் நிற்கலாம், அவர் சட்டமன்ற தேர்தலையும் நிற்கலாம். அவர் நிற்காமல் விலகி இருக்கிறதுக்கும் அவருக்கு அனைத்து உரிமையும் இருக்குது. அவர் வந்து நான் காட்டுமன்னார்கோடி தொகுதியில் நிற்க போகிறேன்னு சொல்கிறவரை நீங்கள் நிற்கக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்துறது, இதெல்லாம் வந்து பறைக்குடி மக்களை இந்த திமுக மிக கேவலமாக மதிக்குது. அவங்கள மட்டும் மதிக்கிறது இல்லை. திமுகவுடைய வேலை என்னன்னா தமிழர்களை, ஒட்டுமொத்த தமிழர்களையும் மிக கேவலமாக மதிக்கிறது தான். அதுதான் சொல்கிறேன் நான். இது தொடக்கத்திலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த வன்னியர்கள் இடஒதுக்கீடுக்காக போராடிக்கிட்டே வராங்க.
ஆனால் அவங்களுக்கு கொடுத்த இடஒதுக்கீட்டே வந்து தெலுங்கர் கருணாநிதி தான் 1972 அதை ரத்து பண்ணிடுறார். அன்னைக்கு இருந்தது எல்லாம் வட தமிழ்நாட்டில் எல்லா மாவட்ட செயலாளர்களும் வன்னியர்கள் தான். அவர்கள் எப்படி அதை அப்படியே சும்மா விட்டாங்க அப்படின்னா அவர்களுடைய விழிப்புணர்வு இல்லை. அவங்களும் காசு பணத்துக்காக எதை வேணாலும் செய்கிறதுக்கு தகுதியானவர்களாக மாறிட்டாங்க அப்படிங்கிறது தான். வன்னியர்களை ஏன் மதிக்கலைன்னா அந்த வன்னியர்கள்ட்ட விழிப்புணர்வு இல்லை. விழிப்புணர்வு எதிர்த்து தங்களுடைய இடஒதுக்கீடு ரத்து பண்ணவனை எதிர்த்து கடுமையாக போராடல. ஆனால் போராடாத சரி முடிஞ்சு போச்சுப்பா அப்படிங்கிற அந்த நிலையில் இருந்து தான் அப்போ வன்னியர்களையும் மதிக்கிறது இல்லை. இவ்வளோ பேர் இருக்காங்க, பறைகுனியரையும் மதிக்கிறதில்ல. மற்ற யாரை தான் மதிக்கிறாங்க? ஏன்னா இவங்க இந்த வன்னியர்கள் கொஞ்சம் விழிப்புணர்வு, அவங்களே மதிக்கலாம், மற்றவங்களே எங்கே மதிக்க போகிறாங்க? மற்றபடி கல்லர்களோ நாடார்களோ மற்றபடி இவர்களையோ தேவேந்திரர்களோ வேளாளர்களையோ யாருமே மதிக்கிறதில்ல. ஆனால் அவங்க உள்ளுக்குள்ள நாம் தெலுங்கர்கள் வந்து ஆண்ட பரம்பரை. அது இப்போ என்ன சிக்கல்னா, எங்கள் உடையார்பாளையம் ஜமீன்தார் வந்து வன்னியர் தான், அரியலூர் ஜமீன்தாரும் வன்னியர் தான். ஆனால் அவங்கள 2 பேரும் போய் கேட்டால் நாங்கள் தெலுங்கர்கள்னு சொல்லுவாங்க, தெலுங்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அன்னைக்கு தெலுங்கர்கள் ஆதிக்கத்தில் இருந்ததால் அந்த இதில் உடையார்பாளையம் ஜமீனில் ஒரு மாபெரும் அண்டா, அது ஒரு 500 லிட்டரு 1000 லிட்டரு பிடிக்குமா, தண்ணி பிடிக்குமா. அதே போல் 2 அண்டா, அந்த 2 அண்டாவிலையும் தெலுங்கில் தான் எழுதியிருந்தாங்களாம். அப்போது அந்த தெலுங்கர்கள் ஆட்சி இருந்த பொழுது தமிழர்களும் தங்களை தெலுங்கர்கள்னு சொல்லிக்கிட்டா பெருமை அப்படிங்கிறதுக்காக எங்கள் உடையார்பாளையம் ஜமீனும் அரியலூர் ஜமீனும் இன்றைக்கும் தங்களை தெலுங்கர்கள்னு சொல்கிறதெல்லாம் பெருமை அடைகிறாங்க. அப்போ அதே சிந்தனை தான் கருணாநிதிக்கும் சரி, அது நேரு ரெட்டியாராக இருந்தாலும் சரி, அது வைகோவாக இருந்தாலும் சரி. வைகோலுக்கெல்லாம் ஒரு 1000 ஏக்கர் 2000 ஏக்கர் நிலம் இருக்குன்னா என்ன நினைப்பாங்க? இப்போ எரிஞ்சூர் கோபாலகிருஷ்ண நாயுடு அவனுக்கு ஒரு 1000-2000 ஏக்கர் நிலம் இருந்தது. அவ்வளோ நிலம் வச்சிருந்ததால தான் ஒரு இந்த பறைக்குடி மக்கள் பல்லர்குடி மக்களை 44 பேரை போட்டு சும்மா குடிசையில் அப்படியே கொளுத்தி விட்டாங்கல்ல. அந்த அதே போல் ஒரு மனநிலை மற்ற தமிழ் சாதிக்கிட்ட வள்ளியில் அங்கங்கே நடக்கும் போகும் வரும், ஒரு சில கலவரங்கள் நடக்குது, போது வருது. ஒரே குடிசையில் குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் எல்லாத்தையும் போட்டு கொளுத்துறாங்கன்னா அவனுங்களுக்கு எவ்வளவு திமிரு! அதாவது நம்மளை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற அந்த ஆணவம், அந்த ஆணவத்தினுடைய உச்சம் தான் அந்த கீழ்வன்மணி நிகழ்வு. அதே ஆணவத்தினுடைய உச்சத்தில் தான் இருக்கக்கூடிய தெலுங்கர்கள் எல்லாமே இருக்காங்க. இப்போ ஒன்றும் கிடையாது, ஒரே ஒரு சின்ன விஷயங்கள் எடுத்துங்க. கரூரில் திட்டமிட்டு 41 பேர் படுகொலை செய்யப்படுறாங்க. ஆட்சி அதிகாரத்தை வச்சுக்கிட்டு, அதிகாரிகளை வச்சுக்கிட்டு ஒரே இரவில் எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. ஆட்சி அதிகாரிக்கு ஒரே ஒரு அதிகாரம் இருக்குது, அவர் நினைச்சாக்க எப்போ வேணாலும் பிணக்குரு ஆய்வு செய்யலாம். அந்த ஒரு சின்ன அதிகாரத்தை வச்சுக்கிட்டு 41 பேரை கொளுத்தி சாம்பலாகிட்டாங்கல்ல. அப்போது இதெல்லாம் என்ன, இதெல்லாம் ஒரு மிருகத்தனமான செயல் இல்லை. அவங்களுடைய ஆளை பார்த்தா அப்படியா இருக்காங்க, அப்பாவி மாதிரி, ஒன்றுமே தெரியாமல் மாதிரி, இன்னமும் பொம்மை மாதிரி நடந்துக்கிட்டு அவர்களுடைய செயல், அதாவது அவர்களுடைய முகபாவனை, அவர்களுடைய நடைமுறை வேற, அதாவது அவர்களுடைய இந்த தோற்றமெல்லாம் வேற, அவர்கள் செயல் மிக கொடூரமானது. அப்போது இது எங்கே, இது திருமாவுக்கு மட்டும் நடந்த
ஒரு அவமரியாதை இல்லை. இது ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் இது நடந்த அவமரியாதை. அதை திரும்ப எப்படி வேணாலும் எடுத்துக்க முடியும், ஏன்னா அவருடைய நிலை வேற. ஆனால் தமிழர்கள் இதை தங்களை அவமானப்படுத்தியது போல ஒவ்வொரு தமிழரும் உணர வேண்டும். ஏன்னா அந்த மாவட்டத்தில், கடலூர் மாவட்டத்தில் அவர்களுடைய செல்வாக்கு நிறைய இருக்குது. அவர் ஒரு தலைவர் தான், அதை யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ அவர் திரும்ப ஒரு பரப்புரைக்கு பிரேமலதா வண்டியில் ஏறிக்கிட்டாக்க பிரேமலதா உக்காந்துக்குவாங்க, திரும்ப நின்றுக்கிட்டு பரப்புரை பண்ணுவாரா? அது இப்போ ஏறிடுறாரு, பிரேமலதாவுடைய அந்த பரப்புரை வாகனத்தில் ஏறிடுறாரு. ஏறி அவங்களுக்காக பரப்புரை செய்யணும்னு போகிறாரு. அப்போது பிரேமலதா உட்காந்துக்குவாங்க, திரும்ப நிற்கணுமா? அவர் கூட்டணி தலைவர் என்ன, அவர் பேரை சொல்கிற போது எழுந்து நிற்கிறதுல அவங்களுக்கு என்ன அவ்வளவு காலம் ஆயிடுது? அப்போது அவர்கள் சொல்லிக்கிறது இல்லை, நாங்கள் தெலுங்கர்கள் அப்படின்னு சொல்லிக்க மாட்டாங்க. நாங்கள்லாம் எங்கே சாதி பார்க்குறோம், சாதியெல்லாம் எங்கே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் 10 வேட்பாளர் வாங்கி 6 வேட்பாளரை சொந்த கவரநாயில் நிறுத்திக்கிட்டாங்களா? அப்போது அவர்கள் சொல்கிறது கிடையாது, செயல். அப்போ ஒரு அருந்ததியர், அவர் தெலுங்கர். அப்போது 7 சட்டமன்ற தொகுதியில் தெலுங்கர்களை நிறுத்திட்டாங்க. ஆனால் அவங்க பேசும்பொழுது, இந்த காலத்தில் யார் சாதி பார்க்குறா? சாதி எங்கே இருக்குது? சாதியெல்லாம் அப்படி ஒன்றும் இல்லை. அவர்களுடைய பேச்சு வேறு, செயல் வேறு. அதை தமிழர்கள் உணரணும். பிரேமதாவுக்கு தலைமை பண்பு விஜய்க்கு இல்லை, அவனுக்கு இல்லை, இவனுக்கு இல்லைன்னெலாம் சொல்லிட்டு கிடந்தாங்களே. பிரேமலதாவுக்கு தலைமை பண்பு இல்லை, அதுதான் அவங்களுடைய நடைமுறை அனைத்திலும் சிக்கல். அந்த 6 கவரநாயுடு நிறுத்தினதே தப்பு. அது இல்லாமல் ஒரு அருந்தையை நிறுத்தினதும் தப்பு. அப்போ என்ன, கவரநாயுடு தான் அந்த தருமபுரியில் தான் இருக்காங்களா? மற்ற சாதிய அவங்க கட்சியில் மற்ற சாதியங்களை இல்லையா? அப்போது அவர்களுடைய மனப்பான்மை ஆதிக்க மனப்பான்மை. அந்த ஆதிக்க மனப்பான்மையில் இருந்து தான் அது நடக்குது. அதை மனப்பூர்வமாக சரி இதுக்கு ஏன்னா அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் கண்டிப்பாக. அது அப்புறம் தருமபுரியில் சேர்ந்துக்கிட்டு தகராறு பண்ணுறாங்கல்ல பிரேமலதா கூட்டத்தில், அது என்ன திரும்ப சொல்லியா பண்ணாங்க? அவங்க நம்ம தலைவரை அவமானப்படுத்திவிட்டாங்கன்னு அவங்களும் 10 பேரை அவங்கவுங்களும் நிற்பாங்க. அதில் யாரும் போய் யாரையும் தூண்டுறதும் கிடையாது. கண்டிப்பாக. அது ஏன்னா அவங்களுக்கு ஏன்னா பார்த்த உடனே கோவம் வரும்ல. ஏய், இங்கே எங்கே உனக்கு இடம் இருக்குது, இங்கே என்ன உனக்கு வாக்கு இருக்குது, இங்கே என்ன உனக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குது, இது எங்கே போகுது அப்படின்னு சொல்லி அவங்க அது ஒரு எதிர்ப்பு பண்ணுறாங்கல்ல. திருமா அவர்கள் ஏமாற்றப்படுகிறார், திமுகவால் வஞ்சிக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட ஒரு கருத்து இருக்குது. ஆனால் இதே திருமா அவர்கள் அவருடைய சமூகத்துக்காக என்ன பண்ணார்? நம்பிக்கையா துரோகமா? உங்களுடைய பார்வையில் நீங்கள் சொல்லுங்கள். இது ஒன்றும் மக்களுக்காகலாம் பறைகுடிகளுக்காக தான் அவர் ஒன்றும் பண்ணார் அப்படின்னு ஒன்றும் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. அவருடைய அப்படி இருந்தால் அவருடைய சாதனை அவர் தான் சொல்லணும். நான் அதை செய்தேன், இதை செய்தேன், அப்படி செய்தேன், இப்படி செய்தேன். அங்கே ஒன்றும் சொல்கிறதுக்கு எதுவும் இருக்கான்னு எனக்கு ஒன்றும் தெரியலை. ஏன்னா இந்த பறைக்குடி மக்களுக்காக வந்தக்கூடிய நிதியை கூட அவர் அந்த மக்களுக்கு பயன்படுற அளவுக்கு இந்த அரசை அவரால் இயக்க முடியல. அரசை இயக்கணும்ல. எங்களுக்கு நீதியை நீ ஏன் திருப்பி அனுப்புகிற, அதை நீ எப்படி அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி அங்கே நின்று சண்டை போடணும்ல. அந்த சண்டை போடாதால தான், அதாவது அவர்கள் முன்னாடி அவர்களை எதிர்த்து பேசாததால் தான் இவங்க இன்னமும் ஒன்றுமே பேச போகிறதில்ல, நம்ம எதை வேணாலும் செய்திடலாம் அப்படிங்கிறது. அவர் அந்த தெலுங்கு திமுகவுக்கு ஆதரவாக இருக்காரே தவிர
பறைகுடி மக்களுக்கு அவரெல்லாம் எப்பயோ கைவிட்டார். பறைகுடி மக்களுக்காக அவர் எதையும் செய்யலை. அவர் மட்டுமா செய்யலை அப்படின்னா சாதி தலைவர்கள் யாருமே செய்யலை. இப்போ வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு ஐயா ராமதாஸ் வாங்கி கொடுத்துட்டாரா? வாங்கி கொடுக்கலையிற. 4 ஆண்டுகள் ஆட்சி நடந்தது இல்லை. அப்போல்லாம் ஐயா ஒன்று சொல்லுவார், எல்லாம் தம்பி பார்த்து செய்வார், ஸ்டாலின் தம்பி பார்த்து செய்வார். தேர்தல் முடிகிறவர்களும் இப்படியே சொல்லிக்கிட்டு வந்தாங்க. ஆனால் அவர் தெலுங்கர் ஸ்டாலின் ஒன்றுமே செய்யலை. அப்போது திருமா மட்டும் கிடையாது, ராமதாஸ் அவர்களும் வன்னியர்களுக்காக ஒன்றும் செய்தில்லை. திருமா அவர்களும் பறைகுடி மக்களுக்காக ஒன்றும் செய்தில்லை. இவர்கள் இருவரும் இந்த 2 மக்களுடைய வாக்கு வங்கியை அதை பயன்படுத்தி தங்களுடைய சொந்த வாழ்க்கையில் முன்னேற்றம், அதாவது பெருவாழ்வு கண்டார்களே தவிர இவர்கள் மக்களுக்கு ஒன்றும் செய்யலை. அதை மனப்பூர்வமாக அவர்களும் ஏற்றுக்கொள்ளணும், இந்த மக்களும் புரிஞ்சுக்கிட்டு இவங்கெல்லாம் ஒன்றும் செய்யலை அப்படிங்கிறதுலேருந்து இவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விலகணும். இன்றைக்கி ஏன்னா இவர் மருத்துவர் ராமதாஸ் திருமதி சசிகலாவோட ஒரு கூட்டணி வைக்கிறார். திருமதி சசிகலா வன்னியர்களுடைய இடஒதுக்கீடை எதுக்க வேண்டிய தேவையில்லை. முக்குளத்தோருக்கு இடஒதுக்கீடு கொடுன்னு கேட்கட்டும். வன்னியர்கள் 10 விழுக்காடு கொடுத்தாங்க, எனக்கு 25 விழுக்காடு கொடுன்னு கேளு. நீ அங்கே போய் சண்டை போடு, அரசுக்கிட்ட சண்டை போடு, எல்லாம் பண்ணு. ஆனால் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு அந்த வழக்கை தூக்கிட்டு போய் அது உயர் நீதிமன்றத்தில் நடத்திக்கிட்டு நிற்கிறது, உச்ச நீதிமன்றத்தில் நடத்திக்கிட்டு இருக்கிறது. அவங்களோட இன்னைக்கு ஐயா ராமதாஸ் கூட்டணி வச்சுருக்கார். இந்த கூட்டணி எல்லாம் எவ்வளவு கேவலமானது. வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு தரக்கூடாதுங்கிறவங்களோடலாம் கூட்டணி வச்சுக்குவார். அப்போது ராமதாஸ் அவர்களின் அரசியல் வாழ்வு இந்த தேர்தலோடு முடிஞ்சு போகும். அன்புமணி அவர்களுடைய அரசியல் நிற்கிறது எதனால் நிற்குதுன்னா, தமிழினத்தினுடைய முதல் எதிரி இந்த தெலுங்கு திமுக. அந்த திமுகவை எதிர்த்து நிற்பதால் மட்டும்தான் அன்புமணி அவர்களுடைய அந்த அரசியல் நிலைப்பாடு தான் அவர் இன்னைக்கு அரசியலில் நிறுத்திட்டு இருக்கு. ஐயா, வட தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் வன்னியர்களுக்கும் பறையர்களுக்குமான இடஒதுக்கீடு கிடைச்சிருக்கா? என்னென்னா, இவங்க பறையர்களுக்கான அந்த ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்து சமத்துவபுரம்ன்ற பேரில் 65% மேலே ஓபிசிக்கு கொடுத்துட்டாரு கருணாநிதினு அவர் மேலே இப்போ ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அந்த கலைஞர் டிவி கொடுத்தது கூட இந்த நிதியிலேருந்து தான் மக்களுக்கு கொடுக்கப்பட்டதா ஒரு புகார் இப்போ வருது. இதை பற்றி உங்கள் கருத்து? அதாவது பறைகுடி மக்களுக்கு வந்த நிதியை பறைகுடி மக்களுக்குத்தான் அது செய்யணும். ஏன்னா அது அவர்களுடைய அந்த 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 மேம்பாட்டுக்காக வர்றது. அந்த மேம்பாட்டுக்காக வர நிதியை வேறு இடத்துல வேறு இதுக்காக எடுத்து செய்யவே கூடாது. இடஒதுக்கீட்டில் இப்போ பட்டியலின இடஒதுக்கீடு இருக்குன்னா அதில் 76 சாதிகள் இருக்குன்னா 40 சாதிகள் வந்தேரி சாதிகள். அதே போல் இந்த பழங்குடியினரில் கொண்டாரெட்டின்னு ஒரு சாதி இருக்குது, அது பழங்குடியினருக்காரது. எல்லா ரெட்டிகளும் கொண்டாரெட்டின்னுங்கிற பேரில் ஒரு சான்றிதழ் வாங்கிட்டு எல்லாரும் அரசு வேலைக்கு போயிட்டாங்க. இந்த வழக்கு இப்போ உச்சநீதிமன்றம் நடந்துக்கிட்டு இருக்கு. உச்சநீதிமன்றம் இந்த தவறை கண்டுபிடிச்சி தமிழ்நாட்டில் இப்படி ஒரு பெரிய தவறு நடந்துடுச்சு அப்படிங்கிறத உச்சநீதிமன்றம் வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. அப்போ உச்சநீதிமன்றத்தில் போய் தமிழ்நாட்டினுடைய செயல்பாடுகள் சிரிக்குதுன்னா
இப்போ இங்கே அதே போல் எவ்வளவு பேரை அதே போல் இது இருக்கா, பிற்பட்டோர் இருக்கா, பிற்பட்டோரில் பாதிக்கு மேலே வந்து அந்த வந்தேரி சாதிகள், அதே போல் முற்பட்ட சாதிகள்லையும், அதே போல் பட்டியலின சாதிகளும் இந்த இடஒதுக்கீடுங்கிறது எதன் அடிப்படையில் இன்றைக்கி கொடுத்துட்ருக்காங்கன்னா 1931 ஆங்கிலேயர்கள் வந்து ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துகிறாங்க. அந்த கணக்கெடுப்பு நடத்துகிறப்போ சென்னை மாகாணமாக இருக்குது. அந்த சென்னை மாகாணத்தில் தமிழ்நாடு பகுதியும் இருந்தது, ஆந்திர பகுதியும் இருந்தது, கர்நாடக பகுதியும் இருந்தது, மலையாள பகுதியும் இருந்தது. அப்போது அவங்களெல்லாம் சேர்த்து தான் அந்த அதாவது அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அப்போது 56 53 ஆந்திரா பிரிச்சுக்கிட்டு போயிடுறாங்க. அப்புறம் 56 கர்நாடகா, இப்படி கேரளா, இப்படி ஒவ்வொருத்தரும் பிரிச்சுட்டு போயிடுறாங்க. பிரிச்சுக்கிட்டு போன பின்னாடி தமிழ்நாட்டில் ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பு நடந்துதா அப்படின்னு சொல்லலாம் நடக்கலை. அப்போ இந்த 31 எடுக்கப்பட்ட அந்த சாதிவாரி கணக்கெடுப்பையே வச்சுக்கிட்டு அதற்கான ஒரு பட்டியல் தான் இங்கே நடைமுறையில் இருக்குது. அப்போ அதில் இருக்கிறப்போ இங்கே உள்ள இந்த இடஒதுக்கீட்டு பட்டியலில் பெரும்பான்மையாக இந்த அண்டை மாநிலத்து சாதிகள் தான் இருக்குது. அப்போ அண்டை மாநிலத்து சாதிகாரெல்லாம் அங்கே இருக்கவங்கலாம் இங்கே குடி வந்து அவனுங்க ஒரு பக்கம் வேலையை இப்போ தட்டி பெறானுவோ. இங்கே இருக்கக்கூடிய அந்த சிறுபான்மை இப்போது ஒரு நான் சொல்கிறேன், இப்போ ஆட்சியாளர்கள் அந்த இடத்துல யார் ஆட்சியாளராக இருக்காங்களோ அவங்க தான் அதை வந்து தீர்மானிப்பாங்க. இப்போ திருச்சியில் நேரு அமைச்சராக இருக்காருன்னா அவர் என்ன செய்வார்னா, அவர் தெலுங்கனுக்கு ஒரு 80 பேருக்கு வேலை போட்டால் தமிழனுக்கு ஒரு 20 பேருக்கு தான் போடுவார். அதே போல் சேகர் பாபு அதிகாரத்தில் இருக்காருனாக்க அவர் பகுதியில் என்ன செய்வார்னா, அரசு வேலை போடும்போது அவர் நாயுடு சாதிக்காரனுக்கு தான் நிறைய போட்டுருவார், மற்ற சாதிக்காரனுக்கு ஏதோ ஒரு கொசுறு போடுற மாதிரி போடுவார். இப்படி தெலுங்கு அதே போல் அதிகாரிகள் மட்டத்தில் வந்து தெலுங்குகள் ஒன்றும் இருந்தாங்கன்னா அவங்க சாதிக்காரனுக்கு தான் அந்தந்த இடத்துலையும் அவங்களும் செய்வாங்க. அப்போது தமிழ்நாட்டில் ஒட்டு மொத்தமாகவே தமிழ்நாட்டில் என்ன இருக்குன்னா, இதுவரையிலையும் இந்த மாற்று இனத்தை, அதாவது மாற்று மொழியினர், தெலுங்கர், கன்னடர், இந்த மலையாளி, இந்த உருது பேசக்கூடியவர்கள், இவர்கள் தான் அரசு வேலையில் அதிகமாக இருக்காங்க. அந்த அதிகமாக இருக்கிற ஒரு காரணத்தால் தான் இந்த தெலுங்கர், இந்த ஸ்டாலின் அரசு வந்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த மறுக்குது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா இங்கே எவ்வளவு மாற்று மொழியினர் வேலையில் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போகும். ஒன்று. இன்னொன்று, இங்கே இருக்கக்கூடிய தமிழ் சாதிகளுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கொடுக்கணும், தமிழர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கொடுக்கணும். அந்த தமிழர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் தெலுங்கர் கருணாநிதியின் கொள்கையும் அதான், ஸ்டாலின் கொள்கையும் அதான். அதனால்தான் 2 பேரும் வன்னியர்களுடைய இடஒதுக்கீடை எதிர்த்தார்கள். தமிழர்கள் அரசியல் அதிகாரிகளாக வந்துடக்கூடாது, அதில் குறிப்பாக பெரும்பான்மையாக வன்னியர்களை முதல்ல வர விடாமல் அடிப்போம், அப்புறம் மற்றவங்கள. அதே போல் இந்த பறைகுடியினரையும் வர விடாமல் தான் அடிக்கிறாங்க, பல்லர்களையும் வர விடாமல், தேவேந்திர குல வேளாளர்களையும் வராமல் தான் அடிக்கிறாங்க. இது முக்குளத்தோருக்கு ஒரு வாய்ப்பு சசிகலா மூலமாக கொஞ்சம் கிடச்சிது, அதை அவங்க பயன்படுத்திக்கிட்டு அப்படியே கொஞ்சம் வந்துட்டாங்க. அவங்க வந்தால் வந்து போகிறாங்க, அவங்க நம்ம தமிழர்கள் தான். அதை ஒன்றும் குறை சொல்கிறதுக்கு இல்லை. என்ன, அந்த ஜெயலலிதா அந்த 10 ஆண்டுகள் இருக்கு இல்லைங்களா, அது அவர்களுக்கு ஒரு பொற்காலமாக அமைஞ்சுது. சரி, அமைஞ்சிட்டு போகுது. எவ்வளோ கன்னடம், மலையாளி, தெலுங்கு அவெல்லாம் இருக்கிறதுக்கு நம்ம தமிழர்கள் இருந்துட்டு போகிறாங்க. அதை இப்போ ஒன்றும் பெருசாக அந்த குறைய அதான் ஒன்றும் பெருசாக சொல்ல வேண்டிய தேவை இல்லை. அப்போது இந்த திராவிடம்னா இப்போ ஏறக்குறைய அது தெலுங்கர் கருணாநிதி குடும்பம் மட்டும்தான். அவர்கள் தான் இந்த தெலுங்கர்களை மையமாக வைத்துக்கொண்டு அவர்கள் 8 அமைச்சர்களை வந்து வச்சுக்கிட்டு அவர்களும் வந்து இருந்துக்கிட்டு தெலுங்கர் ஆட்சி நடத்துகிறதே
இந்த தெலுங்கர் கருணாநிதி குடும்பம் தான். அப்போது இந்த குடும்பம் ஒட்டுமொத்த தமிழினத்திற்கும் அரசு வேலைகள் கிடைக்கக்கூடாது, கல்வி கிடைக்கக்கூடாது, தமிழர்களுக்கு கிடைக்கக்கூடாது. ஒன்றும் இல்லாத பீகார் அரசு, பீகார்லாம் என்ன வளர்ச்சி இருக்குது, அரசு இயந்திரமே ஒழுங்கா செயல்படுதான்னு தெரியாது. அவன் ஒன்றும் துப்பாக்கி தொழிற்சாலை வச்சுருக்கான், அவன் ஒன்றும் சுட்டுட்டு கிடக்கிறான், எங்கே பார்த்தாலும் கொள்ளை நடக்குது. அதே போல் இடங்களில் கூட அவங்க ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து அவங்க இடஒதுக்கீட்டில் மாற்றம் கொண்டு வந்தாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பே நடத்துறத ஸ்டாலின் விரும்பலை. திரும்பவும் அவருக்கு ஆதரவாக சாலரை அடிக்கிறது. அது மத்திய அரசு தான் நடத்தணும். உச்ச நீதிமன்றம் மாநில அரசு நடத்தலாம்னு சொல்லிட்டுதுல. அப்போ என்ன, உச்ச நீதிமன்றத்தில் இருக்க நீதிபதிகளுக்கெல்லாம் விவரம் தெரியாதவங்களா, ஒன்றுமே இல்லாதவங்களா? அதை நடைமுறை நீட் தேர்வை வந்து உச்ச நீதிமன்றம் நடைமுறைப்படுத்தினதால் தான் அது இன்னைக்கு நடைமுறையில் இருக்குது. அனைத்து அதாவது தேசிய பாதுகாப்பு சட்டத்தை உச்ச நீதிமன்றம் அந்த சட்டமாக்கினதால் தான் இன்னைக்கு நடைமுறையில் இருக்குது. அப்போ உச்ச நீதிமன்ற நீதிபதிகளே சொன்ன தீர்ப்பையே அதை ஸ்டாலின் வந்து புறக்கணிக்கிறாரு, அதை திரும்பவும் ஆதரிக்கிறாருன்னா பறைகுடியருக்கு வந்து திரும்ப வேலைவாய்ப்பு வரணும்னு நினைக்கிறாரா? அருந்தியர்களுக்கு 3 விழுக்காடு கொடுத்து, அதாவது மற்ற வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்ததெல்லாம் அரசாணை, சும்மா உட்காந்துக்கிட்டு எழுதி கொடுக்கறது ஒரு தாளில். அந்த அரசாணையை எப்போ வேணாலும் மாற்றிக்கலாம். அதனால தான் கருணாநிதி வன்னியர்களுடைய அரசிட வந்து அதாவது அந்த அரசாணையை வந்து ரத்து பண்ணார். ஆனால் தெலுங்கர்களுக்கு அருந்திய தெலுங்கர்களுக்கு அந்த 3 விழுக்காடு கொடுக்குறப்போ சட்டமன்றத்தில் அதை வந்து கொண்டு வந்து அதை பெரும்பான்மை உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் அதை தேர்ந்தெடுத்து அதை உங்களுக்கு வந்து ஆளுநருக்கு அனுப்பி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி அது இன்னைக்கு உச்ச நீதிமன்றமே அதை வந்து சட்டமாக்கிட்டது. அப்போது தமிழர்களுக்கு கொடுத்த இடஒதுக்கீடு அரசாணை, தெலுங்கு அருந்தியர்களுக்கு கொடுத்தது சட்டமாக்கிட்டாங்க. அப்போது கருணாநிதி தமிழர்களுக்கு எவ்வளவு மோசமானவர், வன்னியர்களுக்கு எவ்வளவு மோசமானவர். காமராசர் கூட அதை செய்யலை. காமராசரும் அதை சட்டமாக்கியிருக்கணும். சட்டமன்றத்தில் கொண்டு வந்து அதை பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து தேர்ந்தெடுத்து அதை சட்டமாக்கி அதை ஆளுநருக்கு அனுப்பி அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி அதை உச்சநீதிமன்றம் இப்படியெல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா அந்த அதை வன்னியர்களுடைய இடஒதுக்கீடு அன்றைக்கு வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்காது. அப்போ இதெல்லாம் அரசாணை போட்டுவிட்டு தெலுங்கு பேசுகிற அருந்தியர்களுக்கு மட்டும் வந்து சட்டமாக்குறாருன்னா இப்போ கருணாநிதி தன்னை எப்பயாவது தெலுங்கர்னு சொல்லிட்டாரா? நான் தமிழன் இல்லைப்பா, நான்லாம் தெலுங்கப்பா அப்படின்னு எந்த இடத்துலையாவது சொல்லிக்கிட்டாரா? ஆனால் நடைமுறையில் செயல்பாடுகள் எல்லாம் தெலுங்கர்களுக்கு பாதுகாப்பாக செய்திருக்காங்க. அதாவது கொடுத்துட்டு போகட்டும். தமிழனெல்லாம் அதாவது பறையர்களை எல்லாம் ஆதி திராவிடர்களாக்கி, தமிழர்களை எல்லாம் திராவிடராக்கி, தெலுங்கு பேசக்கூடிய அருந்தை மக்களை ஆதி தமிழராக்குவது. இது வந்து தமிழின் அழிப்பு இல்லையா? அவர் முத்தமிழ் அறிஞர். தமிழின மக்களுடைய இடஒதுக்கீட்டை, தமிழின மக்களுக்கு கிடைக்கக்கூடிய உரிமைகளை பறித்தவர். அவர் வந்து முத்தமிழறிஞர், அவர் வந்து தமிழர். அப்போது ஏன் இதை மீண்டும் மீண்டும் இதை வன்னியர்கள்ட்ட கொண்டு வந்து நிறுத்த வேண்டியிருக்குன்னா, வன்னியர்கள் தான் அதற்காக போராடினாங்க. 1946 தனி அமைப்புகள் உருவாக்குனாங்க. அதாவது உழைப்பாளர் பொதுநல கட்சி, அதாவது காமன்வெல்த் கட்சி, இப்படியெல்லாம் கட்சி உருவாக்கி அதன் மூலமாக அவர்கள் வந்து சட்டமன்ற தேர்தல் 52 தேர்தலில் நின்று வெற்றி பெற்று, அந்த வெற்றி பெற்றதால் தான் மன்னியர்களுடைய அந்த அடிப்படையில் தான் ராசாட்சி வந்து ஆட்சி அமைக்கவே முடிஞ்சுது. இல்லைன்னா காங்கிரஸ்காரங்க ஆட்சி அமைச்சிருக்க முடியாது 52லேயே. அப்போ அன்றைக்கி வந்து கம்யூனிஸ்டுகள் ஆட்சி அமைச்சிட்டு போயிருப்பாங்க.
அப்போ அந்த அளவுக்கு அவற்றை விழிப்புணர்வு இருந்ததால தான் அவங்களுக்கு அன்னைக்கு ஒதுக்கீடு கொடுத்தாங்க. அதே 87 மீண்டும் அது நிறுவனம் பண்ணாங்கல்ல, போராடி 26 பேரை உயிர் பலி கொடுத்தாங்கல்ல, மீண்டும் மீண்டும் அது அவர்கள் தான் செய்தாங்க. அதில் கருணாநிதி வேணும்னே திட்டமிட்டு அந்த 17 விழுக்காடை கொடுத்துருந்தா கூட போதும். அதாவது அந்த காமராஜ் கொடுத்த 1956 கொடுத்த அந்த 17 விழுக்காடை வன்னியர்களுக்கு கொடுத்துருந்தா கூட, தனி ஒதுக்கீடு கொடுத்தா கூட போதும். அதில் 108 சாதியை சேர்த்து, அதில் தான் சாதியமும் சேர்த்து, அப்போ வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கும். அதே கருணாநிதி செய்தார்ல 1969 உருது பேசக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு மட்டும் 3.5 விழுக்காடு கொடுத்தார்ல. அப்போ உருது பேசுபவர்களுக்கு மட்டும் தனி ஒதுக்கீடு, வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு கொடுத்தா என்ன? அப்போ கொடுக்கக்கூடாது, தமிழர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது. அந்த சிந்தனை தான் தெலுங்கர் கருணாநிதியிட்டையும் இருந்தது. அவருடைய மகனிட்டையும் அதே சிந்தனை தான். 10.5 விழுக்காடை நீ ஏன் முதல்ல எதிர்த்ததே தப்பு இல்லை. அப்புறம் 4.5 ஆண்டுகள் ஆட்சி இருந்ததுல, அது எடப்பாடியார் அவசரத்தில் கொடுத்துட்டார், அப்படி கொடுத்துட்டார், இப்படி கொடுத்துட்டார். சரி, நீ 4.5 ஆண்டு ஆட்சி இருந்துகிற, உட்காந்து பொறுமையா இதை சிந்திச்சு நிதானிச்சு, சரி 10.5 தப்புயா, இந்த 10 வச்சுக்க நான் அது கொடுக்கணும்ல. அப்போ தெலுங்கர் கருணாநிதிக்கு என்ன சிந்தனையோ அதே சிந்தனை தான் பிரேமலதா. பிரேமலதாவுக்கு என்ன பொத்துக்கிட்டு போயிட்டுது? நீ யாரு, எங்கேருந்து புழைக்க வந்தவங்கெல்லாம் இங்கே அரசியல் கட்சி நடத்திக்குவீங்க, அரசியல் கட்சி நடத்திக்கிட்டு வன்னியர்களுக்கு 20 விழுக்காடா கேள்வி கேட்குற நீ? அவங்களெல்லாம் கேள்வி கேட்குற, பொது மேடையில் கேள்வி கேட்குற அளவுக்கு இன்றைக்கு வன்னியர்கள் பலவீனமானவங்களா இருக்காங்க. வெளுத்துறாங்கன்னு பயம் இருந்ததுன்னா அந்த கேள்வி வந்திருக்குமா? கேள்வி கேட்டுட்டு மேடையில் ஏற முடியாது. என்ன துணிச்சல்ல விருத்தாசலத்தில் நிற்கிற? அங்கே என்ன அதாவது கவர்னர் ஆகிட்டு அங்கே நிறைய இருக்காங்களா? 1.2 விழுக்காடு. அப்போது அவங்கள நம்பி துணிச்சலாக இறங்குறாங்கன்னா இங்கே தமிழர்கள்ட்ட வீரம் இல்லை. அதுதான் இப்போ கடைசியாக நாம் இன்னும் அடிமைகளாக கோழைகளாக வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறதுக்கெல்லாம் இதெல்லாம் எடுத்துக்காட்டு. இந்த நிகழ்வுகள் எல்லாம் திருமாவை புறக்கணிப்பது, வன்னியர்களை புறக்கணிப்பது, இதெல்லாம் நாம் இன்னும் அடிமையாக தான் இருக்கிறோம், நாம் இன்னும் கோழையாக தான் இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு இவங்களுடைய செயல்பாடு. அவங்க சும்மா இல்லை, அவங்க எல்லாம் செயலால் செய்துட்டு இருக்காங்க. நான் தான் சொல்கிறேன், வாய் பேச்சு கிடையாது. வாய் பேச்சுங்கிறது வேற, இவர்களெல்லாம் செயலால் செய்துட்டு இருக்காங்க. அப்போது பறைகுடியினருக்கு மட்டும் இல்லை, வன்னியர்களுக்கு மட்டும் இல்லை, அதாவது தேவேந்திர குல வேளாளருக்கு மட்டும் இல்லை, நாடார்களுக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் எதுவும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது அந்த திராவிடம். அதுதான் இந்த தெலுங்கு திமுக. அவர்கள்லாம் நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்காங்கிறத நாம் உணரணும். அவர்கள்லாம் நமக்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தமிழர்கள் உணரணும். அப்போ வன்னியர்களுக்கும் வாழ்வு கிடையாது, பறைகுடியினருக்கும் வாழ்வு கிடையாது, ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் வாழ்வு கிடையாது. நாம் எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையெல்லாம் அழித்து கொண்டு இருக்கிறோம். அப்போ அவர்களை இந்த தேர்தலில் நாம் இந்த தெலுங்கு திமுக கூட்டணியை வீழ்த்த வேண்டும். அதுதான் இன்னைக்கு முதன்மை அரசியல். அதை விட்டுட்டு போய் நான் தனியாக நிற்பேன், தனியாக நிற்கிற 3 பேர், நாம் தமிழரை ஆதரிக்கக்கூடிய ஐயா மணியரசன்,
இப்போ புதுசாக நான் திமுகவை ஏற்றுக்கிட்டு நான் வெளியே வந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வேல்முருகன், இவர்கள் 3 பேரும் திமுகவினுடைய கைப்பாவைகள். இவர்களுடைய தமிழருடைய வாக்கு வங்கியை பிரித்து திமுக வெற்றி பெறணுங்கிறதுக்காக இவங்க மறைமுகமாக ஒரு செயல் செய்துட்டு இருக்காங்க. அதாவது ஜெயலலிதா எப்படி அந்த மக்கள் நல கூட்டணியை உருவாக்கி நடைமுறைப்படுத்திச்சோ அதே போல் இவங்கள திமுக அதை வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போது அந்த நிலை மாறணும். அப்போ ஒன்றும் வன்னியர்களுக்கும் செய்யலை, பறைகுடியினருக்கும் செய்யலை, தமிழினத்தார் யாருக்கும் செய்யலைங்கிறது தான் நாம் புரிஞ்சுக்கணும். இவர்கள் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்காங்க. வன்னியர்களும் பறையர்களும் கொஞ்சம் விழிப்புணர்வாக ஒரு கட்சி தொடங்கியிருக்காங்க. அதானே அங்கே உள்ள இது. மற்றபடி யார் இங்கே கட்சி வச்சுருக்கா? இப்போ தென் மாவட்டத்தில் எல்லாம் பெரிய சாதிய போராட்டங்கள்லாம் நடக்கும். ஆனால் ஒரு சாதி கட்சி இருக்கா? இல்லை, அதெல்லாம் இல்லை. இது இந்த வன்னியர்களுடைய நிலையில் இருந்து தான் அந்த கட்சி உருவாகி, அதே போல் நமக்கு ஒரு கட்சி வேணுங்கிறது அது இங்கே இருக்கக்கூடிய அந்த பறைகுடியினற்ற தான் அந்த உணர்வுகள் வந்து தவிர மற்றபடி இப்படி ஒரு கட்சி வேணுங்கிறதெல்லாம் தென் மாவட்டத்தில் உள்ளது இன்னும் அல்ல. அப்படி ஒரு நடைமுறையே இல்லை. ஆனால் விழிப்புணர்வு உள்ளவர்களையும் பறையர்களையும் விழிப்புணர்வு உள்ள வன்னியர்களையும் இந்த தெலுங்கர் கருணாநிதி குடும்பம் திட்டமிட்டு அழிச்சிட்டு வருது. அந்த அழிவுக்கு துணை நிற்கிறது திருமாவர்கள். அதுதான் இன்றைக்கு உள்ள சிக்கல். இந்த நிலைப்பாடு தவறு அப்படிங்கிறத முதல்ல மக்களோட இந்த தலைவர்கள்லாம் ஏறக்குரிய இன்னும் முடிஞ்சு போன கதைகள். இவங்க அந்த காலத்தில் இந்த இந்த ஒளிப்பதிவு பண்ண ஒரு பெட்டி போடுவாங்க. அது அப்படியே அந்த ஒரே வரியே ஓடிக்கிட்டு இருக்கும். இவர்களெல்லாம் அந்த ஒரு வரியிலேயே தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்க போகிறவங்க. இவர்கள்ட்ட இன்னும் மாற்றம் வராது. மாற்றம் என்பது மக்கள்கிட்ட தான் வரணும். இந்த தலைவர்கள்லாம் சரியில்லை, இவர்களை தூக்கி எறிய வேண்டும். இவர்களை தூக்கி எறிந்து விட்டு அதுக்கு நாம் ஒரு புதிய தலைமைக்கு போகணும் அப்படிங்கிறத மக்கள் உணரணும். மக்கள் உணர்ந்தால் தான் அது இது பண்ண முடியும். தவிர அதான் செய்யலைங்கிறது தான் நடைமுறையில் இருக்குது. செய்யலைங்கிறது தமிழர்களுக்கு ஒன்றும் செய்யலைங்கிறது நடைமுறை தானே. இன்னும் எங்கள் ஊர்லலாம் பார்க்குறப்போ அந்த மக்கள்கிட்ட ஒன்றுமே நிலமே அவர்கள்ட்ட மிக குறையும். பறைகுனிட்டு நிலம் இல்லை. இருந்த நிலங்களும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கொஞ்சம் கரைஞ்சிடும். இப்போ அவர்கள் இந்த சென்னை மாதிரி இருக்க இடங்களில் ஓடி அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்களே தவிர ஆனால் வாழ்க்கைங்கிறது ஒன்றும் பெரிய எந்த வித முன்னேற்றமும் கிடையாது. வன்னியர்கள்ட்ட அதை விட மோசம். பறைகுடியினருக்கு கடன் இருக்காது, வன்னியர்களுக்கு கடன் இருக்கும். ஏன்னா இவருக்கு கொஞ்சம் நிலபலம் இருக்குதா, அதனால் இவங்க முடிஞ்ச இடத்துலலாம் கடன் வாங்கி வச்சுடுவாங்க. அந்த கடனால் இன்னைக்கு மூழ்கிட்டு இருக்கிறதுங்கிறது நிறைய. அது இன்னைக்கு எல்லாத்தையும் வட்டி தின்னுக்கிட்டு இருக்குது. எல்லாம் தங்களுடைய நிலங்கள்லேருந்து வெளியேறுறாங்க. கொஞ்ச நெஞ்ச நிலங்கள்லாம் வச்சுக்கிட்டு அதை விவசாயம் பண்ண முடியாமல் அதெல்லாம் விற்று வெளியேறிட்டு இருக்காங்க. அப்போது தமிழர்களுடைய வாழ்க்கை நிலை அதாவது இந்த தெலுங்கர்கள், அதாவது இந்த திராவிடம், இதில் அழிஞ்சிக்கிட்டு வருது. அது நடைமுறையில் இருக்குது. இது ஒன்றும் கற்பனையானது இல்லை. அதனால் இந்த இருக்கக்கூடிய இந்த முறை இந்த தெலுங்கர்களுடைய ஆதிக்கத்தை வீழ்த்தணுங்கிறதை நோக்கி நகரும். குறிப்பாக இப்போ சொல்லணுன்னா விருத்தாச்சலம் பத்திட்டு எரியுது. தேமுதிகக்கும் விசிகாக்கும் மோதல் அதிகரிக்கிறதா ஒரு நிலைப்பாடு இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது இந்த விசிகாவினரெல்லாம் அவங்களும் பார்த்துக்கிட்டே வருவாங்க நீண்ட காலமாக ஒரு விஷயங்களை. அவங்களுக்கும் மனக்குமுறல் இருக்குல்ல. திருமாவுக்கு தண்டிய மனக்குமுறலை யார்கிட்ட சொல்கிறதுங்கிறது
அவருடைய நிலைப்பாடு வேற. ஆனால் தொண்டனுடைய மனக்குமுறல் இருக்குல்ல, என்ன தங்க தலைவரை மட்டும் புறக்கணிக்கிறாங்கன்னு மட்டுமே பார்க்க முடியாது, நம்மளையும் புறக்கணிக்கிறாங்க. கண்டிப்பாக தலைவருக்கே அக்கதின்னா இவருக்கு என்ன கதி? ஏன்னா அந்த தொகுதியை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா 1.2% தான் நாயுடு சமூகத்தினர், 58% வன்னியர்கள் இருக்காங்க, 30% பறையர்குடிகள் இருக்காங்க. இப்படி இருக்கிற இந்த தொகுதியை ஏன் தேமுதிகவுக்கு தரணும்? அதனுடைய அந்த விஷயத்தினுடைய பின்னாடி ஆராயும் போது பார்த்தா இந்த தொகுதியை வாங்கி கொடுத்ததே ஏவா வேலா அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை நிலவுது. இல்லை, அப்படி பார்க்காதீங்க. அங்கே விஜயகாந்த் நின்று வெற்றி பெற்றிருக்கார்ல, விஜயகாந்த் முதல்ல அங்கே நின்று வெற்றி பெற்றிருக்கார். சரி, அந்த வெற்றி அன்றைக்கு அது அவருக்காக அது கிடைச்ச வெற்றி. அது அப்போ அது நடைமுறையில் அவங்க அங்கே வெற்றி பெற்றிருக்காங்க. 2வது தேர்தலையும் அவங்க அங்கே நின்று அவங்க அதிகமான வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அது அப்போது வந்து இவங்கள்ட்ட கூட்டணி வந்து அப்புறம் கூட்டணி அமைஞ்சு போச்சு. அது வேணா அதை வேணா அவர் வேலு எதிர்க்கலாம். ஏன்னா நமக்கு அப்புறம் நாமளும் இதில் பெரிய உறவாயிடலாம், நமக்கும் ரொம்ப பலமாக கிடைச்சிடும். என்ன நம்ம குடும்பமும் ஓஹோ பெரிய மாபெரும் குடும்பமும் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சிந்திச்சு இருக்கலாம். அப்போ சிந்திச்சிருக்கலாம். திமுக வந்து ஆளுங்கட்சியாக இருக்குது, அதனால் இதில் நின்னா எளிமையாக வெற்றி பெற்றுடலான்னு. பிரேமலதாவுடைய வாயும் செயலும் தான் இன்னைக்கு சனினா முன்னாடி நிற்கிது. இப்போ அதே அவங்க தான் இல்லை அவங்க வன்னியர்களுடைய இடஒதுக்கீடை பற்றி பேசியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வன்னியர் இடஒதுக்கீடை எதிர்த்து அவங்க தான் இன்னைக்கு 5000 ஓட்டு இருக்கிற கருணாநிதி ஓட்டு இருக்கிற மயிலம் தொகுதியை கேட்டு வாங்கியிருக்காங்க. அந்த விஷயத்தையும் அவங்க பண்ணியிருக்காங்க. எதனால அந்த செயல்பாடுன்றது இல்லை, அதுதான் அவங்களுக்கு என்னன்னா, அதாவது அவருடைய சிந்தனைக்கு நடைமுறைக்கு தகுந்த மாதிரி எதிர்விளைவுகள் உண்டு. அந்த எதிர்விளைவுகள்ங்கிறது எங்கேருந்து இன்னைக்கு வருதுன்னா, பிரேமலதாவுடைய சிந்தனையில் இருந்தும் அவங்களுடைய நடைமுறையில் இருந்தும் தான். இப்போ பிரேமலதாவுக்கு சனியன் வந்து வேற யாரும் கிடையாது, அவங்க தான். அது இந்த வன்னியர்களுடைய இடஒதுக்கீடை பற்றி பேசி உனக்கு தேவையில்லாத வேலை. அது உனக்கு என்ன அதில் இருக்குது? மைக்கு கிடைச்சா எதுவும் பேசிடுவாங்களா? அது ஒரு காரணம். இதில் மேடையில் வந்து அது வந்து அந்த பார்வையும் அந்த சிரிப்பும் இருக்குல்ல, எஞ்சி நிற்காதது ஒரு பெரிய குறைபாடு. அது வந்து அந்த பார்வை, அந்த ஏளன சிரிப்பு, இதெல்லாம் தொண்டர்கள் பார்க்குறாங்கல்ல. அது அவங்க இல்லவே இல்லைன்னு மறுத்துட்டாங்கன்னா இப்படி இல்லை அது அங்கே அது தப்பா இல்லை, அது படத்தில் இருக்குதுல்ல. இவன் பார்வை என்னங்கிறது நடைமுறை வேற இல்லை, இவங்க சொல்லக்கூடிய கருத்து வேற, அவங்களுடைய நடைமுறை வேற. அந்த படம் அப்படி தெரியலையே. அந்த படத்தில் எவன் யாரை பார்த்தாலும் இது ரொம்ப நெக்கல்டா, இப்படி மக்கள் எப்படி புரிஞ்சுக்கும் இந்த படத்தை காட்டினா, இது ரொம்ப நெக்கல் தான், எல்லாம் என்ன செய்தது. அப்போது அந்த பாவனை, அதாவது மனதில் இருப்பது தான் செயலுக்கு வரும். உங்கள் மனசில் அதான் இருக்குது. நீ இல்லைன்னா நீ ஏன் வன்னியர்களை பற்றி பேசுகிற? அதான் அவங்களுக்கு அது தேவையில்லாத பேச்சு. அது அவங்களுக்கு தேவையே இல்லை அந்த பேச்சு. அப்போது வன்னியர்களே காவல்மா நினைக்கிறேன்னா அப்புறம் பறைகுடியினரை என்ன பண்ணுவாங்க? அந்த ஏளன பார்வை. அதனால் அவங்களுடைய மனதில் இருப்பது அது வெளியே வந்து நடந்துடுச்சு. அதனால் இதை தொண்டர்கள் வந்து அப்படி ஏற்றுக்க மாட்டாங்கல்ல. தொண்டர்களுக்கு என்ன, தன்னை அதாவது தன்னுடைய தலைவரை வந்து ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க. இவர் என்ன சமாதானம் சொன்னாலும் வந்து அவங்க மனநிறைவு அடையணும்ல தொண்டர்கள். அந்த படத்தை காட்டினாவே அவன் பொங்கி எழுவான். என்ன பொங்கி எழுந்து அது அப்புறம் அப்படி தான் நடைமுறை வரும். அதனால் இதெல்லாம் வந்து வீழ்ச்சியினுடைய அறிகுறி. இப்போ வட தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இன்னொரு முக்கியமான இடம்னு சொன்னால் திருவண்ணாமலை.
திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா பளிச்சா நாயுடு, கவர நாயுடு இவங்களுடைய மொத்தமே வாக்குமே 14,500 அவ்வளவுதான். அவங்கள விடவும் அருந்ததியர்களுடைய எண்ணிக்கை வந்து அங்கே அதிகம். இப்படி வன்னியர்களும் பறையர்களும் அதிகபட்சமாக இருக்கிற திருவண்ணாமலையில் கிட்டத்தட்ட 1996 ஏவாவேலுடைய ஆதிக்கம் எப்படி அங்கே அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு இடத்த பிடிச்சிருக்கு? எப்படி அவரால் ஆதிக்கம் பண்ண முடியுதாங்க? இல்லை அதில் என்ன சிக்கல்னா, வன்னியர்களுக்கும் இந்த பறைகுடியினர்களுக்கும் வந்து தங்களுக்குள்ள இருக்க சிக்கலை தான் இதை பெருசாக பார்த்துக்கிறது. இதில் நம்மளை வந்து மூன்றாவது ஒருத்தவன் நம்ம தலையெல்லாம் ஏறி உட்காந்துருக்கான், 2 பேர் தலையிலையும் ஏறி உட்காந்துருக்கான். வன்னியர் தலையிலையும் ஏறி உட்காந்துருக்கான், பறைகுடியினர் தலையிலையும் ஏறி உட்காந்துருக்கான். அப்படிங்கிறத இவங்க 2 பேரும் புரிஞ்சிக்காம இவங்க 2 பேருக்குள்ள சண்டை போட்டுட்டு இருக்கிறதால இது மூன்றாவதாக இருக்கக்கூடிய அந்த சிறுபான்மையினர் வந்து அங்கே இது பண்ணுறாங்க. அதுதான் அதனுடைய இது. அது ஒரு இடத்துல வந்து இந்த அக்னி கலச சட்டியெல்லாம் வந்து அவர் இடிச்சிட்டாரு போயிட்டாரு அப்படிங்கிற அந்த அவர் வேலு மேலே அந்த குற்றச்சாட்டுலாம் இருக்குது. அப்போ அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இந்த 2 பகை இப்படியே நீடிக்கும், இந்த வன்னியர்களுக்கும் இந்த பறையர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த பகை நீடிச்சிருக்கிறதால தானே அவங்க இன்னைக்கு அந்த இடத்துல வெற்றி பெற முடியுது. அப்போது இந்த பகையை தான் அவங்க மூலதனமாக வச்சு அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. அப்போ வன்னியர்களுக்கும் பறையர்களுக்கும் இடையே உள்ள பகை வந்து அதுக்காக தானே இந்த கட்சிகள் இருக்குது. கட்சிகள் வந்து ராமதாஸ் கூட அம்பேத்கர் சிலையெல்லாம் பிறந்தார். 2 கலித்தெழுமலையும் பொன்னுசாமியும் அதான் இந்திய அரசினுடைய அமைச்சராக்கினார். அவர்கிட்ட பறையர்களோட ஒன்றிணைங்கி போகணுங்கிற ஒரு இணக்கமான நடைமுறை இருந்தது. அதை யாராலும் மறுக்க முடியாது. இந்த விஷயங்கள், இந்த செய்திகள்லாம் வரலாற்று உண்மை இது. ஆனால் திருமாவட்ட அப்படி ஒரு போக்கே கிடையாது. அவர் வந்து முழுக்க பறைகுடியினரையும் வன்னியர்களுக்கு எதிராக நிறுத்தணும். அந்த மூலதனத்தை தான் திமுக வந்து வச்சுக்கிட்டு ஆட்சிக்கு வந்தார். இதை வேலு மட்டும் இல்லை, வேலுவை மட்டும் பார்க்காதீங்க. இதில் தான் தெலுங்கர் ஸ்டாலின் முதலமைச்சரானது. இந்த வன்னியர்களுக்கும் பறைகுடியினருக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த முரணில் தான். அப்போது அவரை திரும்ப வச்சுக்கிட்டு அதை திட்டமிட்டு வன்னியர்களுக்கும் இதுக்கும் ஒரு இது பகையை வந்து நீடிச்சிட்டு கொண்டு வந்ததில் தெலுங்கு திமுகவுடைய பங்கு இருக்குது, தெலுங்கர் ஸ்டாலினுடைய பங்கு இருக்கு. அந்த பிம்பங்கள் இன்னைக்கு உடையுது. தெலுங்கர் ஸ்டாலின் வந்து பறைகுடியினருக்கான நன்மை செய்யக்கூடிய அரசியல்வாதி இல்லை, அவர் பறைகுடியினருக்கும் எதிராக இருக்காரு அப்படிங்கிற அந்த அரசியல் நிலைப்பாடு இன்றைக்கு மக்கள் மத்தியில் வந்துடுச்சு. அது ஏறக்குறைய பறைகுடியினரையும் அந்த பக்கம் வந்துடுச்சு. இல்லை, அவரை பற்றின இன்னொரு விஷயமும் தெரிய வருது. ஏவாவேலு யாருன்னு என்ன ஆரம்ப காலம் அப்படின்னு பார்த்தா, அப்போ பாக்கியராஜ் ஆரம்பித்த எம்ஜிஆர் மக்கள் கழகத்தில் வந்து கொள்கை பரப்பு செயலாளராக இருந்திருக்கார். இல்லை, அது சாதி இல்லைன்னு சொல்கிறோமே தவிர அங்கே ஓடி நிற்கிறது முதல்ல சாதியாக தான் இருக்கும். நடைமுறையில் ஒரு கருத்து வரும் பொழுது அது இப்போ வைகோ இருக்காருன்னா, வைகோ கட்சி தொடங்கும்போது எல்லாரும் ஓடின மாதிரி இருக்கும். ஆனால் கிட்ட போய் பார்த்தா அவர் சாதிகாரங்க கிட்ட நின்றுப்பாருங்க, மற்றவங்கெல்லாம் தூரமாக நின்றுப்பாங்க. ஏன்னா மற்றவர்கள்ட்ட அந்த அளவுக்கு ஒரு நெருக்கம் வராது. இப்போது நான் நிறைய திமுக காரர்கள்ட்டெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருப்பேன். அப்படியே ஒரு பார்ப்பாங்க சுற்றிலும்,
இருக்கிறவங்கலாம் வன்னியர் அரசியல் பேச ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்கெல்லாம் மற்ற சாதிகாரெல்லாம் எழுந்திட்டு போயிட்டாங்கன்னா அந்த அந்த நேரத்தை பார்ப்பாங்க. உடனே ராமதாஸ் அரசியல் பேசுவாங்க. அங்கே நம்மளால் ஒருத்தன் அப்படி வந்துட்டு இருக்கான், வரா அதெல்லாம் சரியானது தான், போக்குவரத்து தான், அவர் இல்லைன்னா நம்மளே மதிப்பான். இந்த பேச்செல்லாம் அங்கே வந்துடும். அதாவது இந்த பேச்செல்லாம் அவன் திமுக வன்னியர்களாக இருந்தால் கூட அவங்களுக்கு வன்னியர்கள்லாம் தனியாக உட்காந்துருக்கப்ப இந்த பேச்செல்லாம் வந்துடுவாங்க. அதே போல் ஒவ்வொருத்தரும் ஒரு கட்சி தொடங்கும் பொழுது அவங்களுடைய சாதியார் ஓடி முன்னாடி நிற்கிறதுங்கிறதெல்லாம் நடக்கிறது தான். அது ஒன்றும் அவருக்கு என்ன இயல்பானு தானே. இப்போ பாக்கியராஜ் ஒரு வகையில் சொந்தக்காரனாக இருப்பானுங்க. அப்படி இப்படி பார்த்துக்கிட்டால் சாதிய வழியா அப்படிங்கிறப்போ அவங்க ஓடி நிற்பாங்க தானே. அது அந்த அடிப்படையில் நின்றுருக்கலாம். அப்புறம் அவர் அதிமுகவுக்கு போகிறாரு, அப்புறம் மீண்டும் திமுகவுக்கு வராரு, அப்புறம் சில்லற ஏற அப்புறம் அவரு பெரிய தலைவர் ஆகிடுறாரு. ஏன்னா பணங்காசு தானே. பணங்காசுகள் இருக்கும் பொழுது ஒரு சில பேர் அனுசரித்து போகிறவங்களும் இருக்காங்க. இப்போ வீரபாண்டியார் இருக்கிற வரலையும் சேலம் மாவட்டத்தை ஒன்றும் பண்ண முடியாது. என்ன காரணம்னா அவர் எல்லாத்துக்கிட்டையும் பேசிகிட்டு இருப்பார். அந்த தொகுதியில் யார் பெரும்பான்மை இருக்காது அவங்கள்ட்ட கூட கொடுத்துட்டு போயிடுவார். உடையார் அதிகமாக இருந்தால் நீயே ஒரு ஆள் நின்றுடுப்பா, அதுக்கு ஏயாங்க இங்கே வந்து போட்டுனே இப்படிங்கிற மாதிரி ஒரு இது பண்ணுவார். சும்மா அப்படியே இது பண்ணுவாங்க. சரி அங்கே அப்படி தான் இருக்குன்னாக்க அங்கே உடையார் தான் இருக்கேன், உடையார் ஒரு ஆள் நின்றுட்டு போகிறேன், அதையும் போய் நாம் எடுத்துக்கிட்டு. அப்போ அவர் கருணாநிதி அவருக்கு எதிராக நிறுத்தினவரே அவர் ஒன்றிணைச்சு கொண்டு போறவர். அவர் கருணாநிதி வீரபாண்டியருக்கு எதிராக ஒரு ஆள் நிறுத்தினா அந்த ஆளை கூப்பிட்டு அவர் பக்கத்தில் வச்சுக்கிட்டு அரசியல் பண்றவர். இப்போ இந்த ஆடுதலில் ம.க. ஸ்டாலின் ஒருத்தர் பாமக, அவருக்கு எதிராக வேற மாவட்ட செயலர் போட்டாங்க பாமகவில். ஆனால் அவர் ம.க. ஸ்டாலின் சும்மா இருக்க மாட்டார். அதை யாரை போட்டாங்களோ அவங்க மட்டும் செஞ்சுக்கிட்டு அவரை கூட வச்சுக்குவார். கூட வச்சுட்டு 2 பேரும் சேர்ந்தே இயங்கிட்டு இருப்பாங்க. இப்படியேப்பட்ட திறமையானவர்களும் இருக்காங்க. என்ன நான் சொல்ல விடுங்களா, ஒவ்வொரு கட்சியில் தலைமையை மிஞ்சிய தலைவர்களும் இருக்காங்க. அதில் இவங்க 2 பேரும் ஒரு எடுத்துக்காட்டு. வீரபாண்டியாரும் இந்த ம.க. ஸ்டாலினும், இவர்கள் 2 பேரும் தலைமையை மிஞ்சிய தலைவர்கள். அதனால வீரபாண்டியார் இருக்கிற வரலையும் அவரை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவருக்கு தெரியும் கருணாநிதி என்னென்ன சூழ்ச்சிகள் பண்ணுவார் போவார்னு. அப்போ அந்த சூழ்ச்சியெல்லாம் முறியடிக்கணுங்கிறது அவருடைய கொள்கையும். அதே போல தான் இங்கே என்ன ஆகும்னு சொன்னால் அவர்களுடைய தனிநபர்களுடைய ஆர்வம். இப்போது ஒரு சிக்கல் என்னன்னா, திருநாக்கரசு அமைச்சராக இருக்கும்போது எல்லா கட்சிக்காரனையும் ராத்திரியில் போய் தனியாக கார் எடுத்துகிட்டு பார்ப்பார். அவர் மாவட்டத்தில் தனியாக போவார், யாரையும் கூட அடிச்சுட்டு போக மாட்டார். அங்கே போய் அவங்கள்ட்ட உட்காந்து பேசுவார். என்னென்ன கிட்ட வர மாட்டேங்கிறீங்க, போக மாட்டேங்கிறீங்க, தம்பி உங்களுக்காக தான் காத்திருக்கான், நான் உங்களுக்கு செய்யாமல் யாருக்கு செய்ய போகிறேன் அப்படிலாம் சொல்லிட்டு இன்னும் பேசுவார். நம்ம மாவட்டத்துக்காண்ட வேண்டிய காசு வாங்கினா அதை கூப்பிட்டு சொல்லு, தமிழ்நாடு கடல் மாதிரி கிடக்க நான் எங்கேயாவது வாங்கினேன்னா ஏன்னா அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிறேன். இப்படி அரசியல் பண்ணக்கூடியவர்கள்லாம் இருக்காங்கல்ல, எல்லா கட்சிக்காரர்களையும் அரவணைச்சி. அப்படி கூட இவங்கள்ட்ட அந்த திறமையெல்லாம் இல்லை. எம்ஜிஆர் இருந்தவரையும் சூரியன் எங்கே கிடந்தது, குப்பையில் தான் கிடந்தது. அதை வீழ்த்துறவர்கள் இருக்காங்கல்ல. அதனால் சின்னதெல்லாம் தூக்கி எறிங்க, இதெல்லாம் தானாக தூக்கி எறியப்படும். இது என்ன, அது ஒருத்தர் ஒரு கார்ட்டூன் போட்டார் இந்த 89ல். கருணாநிதி போய் எம்ஜிஆர் சமையல இதில் சமாதியில் மலர் வாங்கி வைக்க போகிறாரு. அப்போ சொல்கிறாரு, நீ இங்கே வரலன்னா நான் எங்கே அங்கே போய் உட்கார்றதுன்னு, அதுக்காவது நான் உனக்கு மலர் வாங்கிக்கணும்.
அப்போ என்னன்னு சொன்னால் இந்த சின்னங்கள் எல்லாம் விடுங்க. சின்னங்கள் எல்லாம் வந்து ஒரு கட்டத்தில் வந்து இது என்ன ஆகும்னு சொன்னாக்க அந்த தலைவர்களுடைய மதிப்பு இழக்கும்போது சின்னங்கள் எல்லாம் தானாக ஓடிப்போம். சூரியனுக்கெல்லாம் அது வந்து மறைவு காலம். இது தமிழ்நாட்டில் சூரியன் தன்னுடைய இறுதி காலத்தை வந்து நெருங்கிட்டு இருக்குது. அதனால் இதெல்லாம் சீக்கிரமாக மறைஞ்சு போகும். இது எதுவும் நிலையான அரசு இல்லையில, எதுவும் நிலை கிடையாது. இல்லை, எல்லாமே மாற்றத்துக்குரியது தானே. அப்போ என்ன திமுகவுக்கு மட்டும் அந்த மாற்றமே இல்லையா? அப்போது இந்த நடைமுறை என்பது என்னங்கிறது மக்களுக்கு ஏறக்குறைய இப்போ கொஞ்சம் புரிஞ்சிக்கிட்டு வருது. இவங்க சொல்கிறது செய்யறது எல்லாம் வந்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கெல்லாம் கெட்டு போச்சு. எங்கே பார்த்தாலும் இதுவாக கிடக்குது, கொள்ளை கொள்ளை. காவல்துறையினருக்கே வெட்டு விடுது, காவல்துறையினருக்கெல்லாம் வெட்டு விடுதில்லை. இப்போ யார் சும்மா இருக்கவன்? விவசாயியை வந்து காவல்துறையை பிடிச்சி வெட்டிகிட்டு இருக்கான். எல்லாம் கொள்ளடிக்கிற திமுககாரங்க தானே, அவன் தானே அதிகாரத்தில் இருக்கோங்கிறதுக்காக எல்லாம் செய்கிறாங்க. அப்போது இந்த நிலை என்னன்னு சொன்னாங்க, இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த சிறுபான்மை, ஏதாவது பெரும்பான்மை மக்களாக இருந்தால் அவனும் வந்து ஊருக்கு வரும்போது ஒரு 10 பேர் வந்து சொல்லுவான், தம்பி அது நடக்குதுப்பா இது நடக்குதுப்பா எல்லாம் உன் ஆட்சியில் தான் நடக்குதுன்னு சொல்லுவான். இவங்களே சிறுபான்மை, இவங்க ஊருக்கு போகலாம், இவன் 4 சொந்தக்காரன் யாரும் வந்து பார்க்க போகிறா? கருணாநிதி ஒரு தரத்தில் சட்டமன்றத்தில் பேசுகிறார், எலிக்கறியை தின்னுட்டு மக்கள்லாம் சாவுதுன்னு. எலிக்கறியை தின்னவன் எவனா செத்துருக்கானா? எலிக்கறி தின்னு ஒருத்தனும் சாவறதே இல்லை. அது எங்கள் பகுதிகளெலாம் எலியை வேட்டையாடுறதுக்கு ராத்திரியில் போவாங்க, அதை வேட்டையாட்டு வந்து சாப்பிடுவாங்க. ஒரு மாநில முதலமைச்சராக இருந்தவருக்கு, அரசியல் இருந்தவருக்கு எலிக்கறி திங்கலானோட தெரியல. அவர்கள் தான் தமிழ்நாட்டினுடைய அரசியல்வாதிகள். தமிழ்நாட்டினுடைய அரசியல்வாதிகளுக்கு மக்களுடைய நடைமுறை கூட தெரியல. என்ன காரணம்னா, மிக சிறுபான்மையினர் ஆட்சியாக இருக்கிறது. பெரும்பான்மையினர் ஆட்சியாக இருந்தாக்க ஏதாவது ஒரு வகையில் ஒரு கருத்து ஓடியாந்து விழுந்துடும். அப்போ நீ செய்யறதுல அந்த தப்பு இருக்குது இந்த தப்பு இருக்குது, அதனால தான் அந்த சிக்கல்லாம் வருது அப்படின்னு எவனாவது ஒரு 10 பேரில் சும்மா 4 பேர் வந்து கிட்ட சொல்லலாம் விட தூரமாக பேசிகிட்டு இருப்பான். கிட்ட வந்து சொல்லனா கூட தூரமாக பேசிகிட்டு இருக்கிறது கூட காதில் விழும். ஏன்னா இவங்களே சிறுபான்மையினர், இவங்களுக்கு சொந்தமும் இல்லை பந்தமும் இல்லை. தெலுங்கர் ஸ்டாலினுக்கு எம்மா சொந்தக்காரங்க இருக்காங்க தமிழ்நாட்டில். தெலுங்கர்களுக்கெல்லாம் அவனுங்க இருக்கிறதே 5 விழுக்காடு, அவங்களுக்கு எம்மா சொந்தக்காரங்க இருந்துட போகிறாங்க. அப்போது இந்த சிறுபான்மையினர் ஆட்சி என்பது மிக கொடூரமானதாகவும் மிக கேவலமானவும் தான் இருக்கும். அதுதான் இன்றைக்கு வந்து தமிழினத்தினுடைய ஆட்சி இல்லாதது தான். எடப்பாடியார் வந்து அந்த மராமத்து பணிகள்லாம் செய்தார், பாசன பணிகள்லாம் செய்தாருங்கிற அந்த பேர் ஏன் வருது? அவர் விவசாயி. அங்கே போனால் சொந்தக்காரெல்லாம் வந்து சொல்லுவான், ஐயா அந்த அணை இப்படி கிடைக்கியா, அந்த வாய்க்கா அப்படி கிடைக்கியா, என்னையா நீ ஆட்சியில் இருக்க போகிற வர இப்படின்னு கேட்பான். அந்த கேள்விதான் அவரை வந்து அந்த பாசனத்துக்கு வேண்டிய அந்த நிலையெல்லாம் செய்ய வச்சது. ஏன்னா இவர்களுக்கு விவசாயம்னா என்னன்னே தெரியாது, ஒன்றுமே தெரியாது, நிலமும் இல்லை ஒன்றும் இல்லை. சும்மா வாயை மட்டும் மூலதனமாக வச்சுக்கிட்டு வந்து அவங்க லட்சக்கணக்கான கோடி ரூபாயை சம்பாரிச்சு அதெல்லாம் வெளிநாடுகள்லையும் அங்கேயும் இங்கேயும் மூலதனமாக போட்டுக்கிட்டு அவங்க ஒரு கார்பரேட் பணங்காசு இருக்கிறதாலே ஒரு கட்சி நடத்துகிறாங்க. அதுதான் இன்றைக்கு உள்ள சிக்கல். அனைத்து சிக்கலுக்கும் தமிழ்நாட்டை மிக சிறுபான்மையினர் ஆள்வது. அது சிறுபான்மையினர்களுக்கு மக்களுடைய வாழ்நிலையை பற்றி தெரியலை. அதனால் இந்த தெலுங்கர்களுடைய சிறுபான்மையை முதல்ல முறியடிச்சிட்டு தமிழினத்தினுடைய ஆட்சி வரணும்.
அதை வந்து இந்த திமுக, அதாவது இந்த தெலுங்கர் கருணாநிதி குடும்பத்தினுடைய இந்த அரசியல் ஆதிக்கத்தை வீழ்த்துவதன் மூலமாக தான் அது நடக்கும். அதனால் இங்கே இருக்கக்கூடிய இன்றைய சிறுபான்மை ஆட்சியை அகற்றணும் அப்படின்னு சொன்னால் பெரும்பான்மை தமிழர்களாகிய நாம் தமிழர்கள் அனைத்து சாதியினரும் அவர்கள் எடப்பாடியார் தலைமையில் உள்ள அதிமுக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும்.